அடிப்படையாக இருக்கிற முன்னாள் மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கை என்ன, எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி இந்த விழாவில் எல்லாரும் கலந்து கொண்டு உங்களையும் பார்க்கின்ற வாய்ப்பை முதல்ல அளித்ததற்காக அந்த பழைய மாணவர்கள், அனைத்து பழைய மாணவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். 98 மட்டும் சேர்த்திருக்கீங்க. ஆக எல்லாரும் ஒற்றுமையா செய்யணும். ஊர்ல செய்தால் அதான் ரொம்ப முக்கியம். ஆக எல்லா மாணவர்களும் அனைத்து பழைய மாணவர்கள் என்று என் நிகழ்ச்சிகளை இனி ஏற்பாடு செய்யுமாறு மாணவ செல்வங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். பழைய மற்ற மாணவர்கள் வெளியில் இருப்பாங்க, நம்மளாம் விட்டாங்க. வருத்தப்படக்கூடாது. யாரும் வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தணும். எல்லோரும் மகிழ்ச்சியா நடத்த வேண்டும். இது இந்த பள்ளி எனக்கு ஒரு கோயில். ஏன் கோயில் சொல்றேன்னா அது ரீசன் இருக்கு. முதல் அப்பாயின்மெண்ட் இங்க தான். எனக்கு 20 ஆண்டுகள் இங்க பணியாற்றினேன். எந்த தொந்தரவும் கிடையாது. நாம சொல்றதுதான். எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஏபிஎஸ் வராதுன்னா பயம். நாங்க ஏபிஎஸ், பிஆர்ஆர், ரசாயன ராஜ்குமார், ராம்குமார், எடி சார் மொத்த பேர் வந்து கேஎஸ் சார் வந்தோம்னா ஏதோ தான் பார்த்துக்கலாம். நீங்க பையன் டிசிப்ளின்ல சொல்லு. பெற்றோர் இருக்காங்க, பெற்றோர் ஆசிரியர் இருக்காங்க. இதுல பெற்றோர் ஆசிரியருக்காக தலைவர்களை நீங்க கூப்பிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு. பெற்றோர் ஆசிரியர் இருக்கா சார்? ஆக அவர்களையும் அழைத்திருக்க வேண்டும். ஏன்னா முக்கியமாக வழிநடத்துகிறவர்கள் அவர்கள் தான். அது ஒரு இதுவா நான் குறையா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சொல்றாங்க. ஏன்னா ஊருடைய ஒற்றுமை முதல்ல பெற்றோருடைய கல்வி செலவை மட்டும் நீங்க அளிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில நான் தெரிவித்துக் கொண்டே உங்க பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கொண்டு வருங்கால சந்ததிகள் நம்மளோட அதிகமான அறிவுள்ளவர்கள். சாதாரண நினைக்கக்கூடாது. நம்மளோட அதிகமான அறிவுள்ளவர்கள். அவங்க உள்ளே இருக்கிற அறிவை வெளிப்படுத்துவதுதான் ஆசிரியருடைய வேலை, பெற்றோருடைய வேலை. ஆக அவர்களுக்கு தடங்களாக நாம் எதுவும் இருக்கக்கூடாது. அவர்களை நல்ல முறையில் வழி நடத்த வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கல்வி செலத்தை கொடுக்க வேண்டும். எப்படி காமராஜர் படிக்க முடியலையே, அந்த நாம் பெறாத கல்வியை எல்லோரும் பெற வேண்டும் என்று அடிப்படையாக இருந்தால் காமராஜர் இல்லைன்னா நாங்களாம் நிற்க மாட்டோம். நானே படிச்சிருக்க மாட்டேன். எனக்கு கல்வி ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியல. அங்க இருக்கிற தமிழ் ப்ரொஃபசர் அப்துல் சத்தார் என்பவரும், மேத்ஸ் ப்ரொஃபசர் கலிமுல்லா என்பவரும் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. நான் சொல்லணும். ஏன்னா அதாவது வறுமையில் இருக்கும்போது உதவி செய்தவர்கள் நாம் வரக்கூடாது. ஆக நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக வழி நடத்தி நல்ல முறை நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அனைத்து பழைய மாணவர்களுக்கு நான் இதை ஒரு ரிக்வஸ்ட் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். ஆக நீங்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்க மேலும் மேலும் பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த பழைய மாணவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.